இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் சொந்தக்காரங்க ரிசப்ஷனுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ரமணி சங்கர் மகாலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் முன்னாலே ரிசப்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். உள்ளே போனதும் வெல்கம் ட்ரிங்க்ஸு 2 வகையாக கொடுத்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனதும் அங்கே பானிபூரி 3 வகையான பானிபூரி வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு இது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா தயிர் பூரி வாங்க போனோம். பாருங்கள், தயிர் பூரி இப்படி தாங்க எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதையும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே மண்டபத்துக்குள்ளே வந்ததும் அங்கே இன்னிசை கச்சேரி நடைபெற்றிருந்தது. அதையும் கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சொந்தக்காரங்க கூட அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். பெண் அழைப்பு இன்னும் பெண்ணையும் மாப்பிள்ளையும் இன்னும் அழைச்சிக்கிட்டு உள்ளே வரவே இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து பார்த்துட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன் இப்படி தாங்க இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமானவங்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறமா நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே பெண் அழைப்புக்கு பெண்ணும் மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அங்கே நின்றுட்டோம். பெண்ணும் மாப்பிள்ளையும் அழைக்கும்போது அங்கே சிலம்பம் ஒரு பையன் அருமையாக சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் யாருன்னா பெண்ணோட தம்பி தான். அருமையாக சிலம்பம் சுற்றினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. பாருங்கள், நீங்களே கொஞ்சம் நேரம் பாருங்கள். அருமையாக சுற்றினார். இந்த மண்டபம் எங்கே இருக்குன்னா வேலூர் டு சென்னை ஹைவேல தாங்க இருக்குது. ஆற்காடு வழியாக வர ஹைவேல புடுத்தாக்கு தாண்டதும் அரப்பாக்கத்தில் இந்த மண்டபம் இருக்குது. ரொம்ப பெரிய மண்டபங்க. சூப்பராக இருந்தது. கார் பார்க்கிங்கெல்லாம் இட வசதி ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது. பாருங்கள், இந்த தம்பி எவ்வளோ அருமையாக சிலம்பம் சுற்றுறாரு. அப்படியே பெண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. பெண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு இங்கே செண்டை மேளம்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே அதுக்கும் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க முன்னாடியே எல்லாருமே. மாப்பிள்ளை பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரே டான்ஸு தான். செம சூப்பராக இருந்தது. பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நல்லா ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதையும் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அது முடிஞ்சதும் உள்ளே பெண்ணும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வருவாங்க. இப்போ ரொம்ப நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பிரதர்ஸு எல்லோரும் சூப்பராக டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க பெண்ணும் மாப்பிள்ளையும். அப்புறம் உள்ளே வந்ததும் ஒரு லேடி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க அருமையாக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த பாட்டுக்கும் அந்த டான்ஸுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் நேராக நம்ம சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். வெஜ் மட்டன் பிரியாணி, ஆர்ட் இட்லி, கொத்து பரோட்டா, வெஜ் லாலிபாப், அப்புறம் 3 வகையான ஸ்வீட்டு, 3 வகையான சட்னி, சாம்பார், அப்புறம் தோசை,